இந்த இப்போ நாளடைவில் என்ன பண்ணுறாங்க, டென்ஷனுங்கிறாங்க. அந்த காலத்தில் இல்லை, ஆசை பேராசை கிடையாது. ஏதோ வயலில் வேலை பார்த்தோம், சபரிச்சோம், இது பண்ணோம், சாப்பிட்டோம், படுத்தோம், நிம்மதியாக இருந்தோம். அதுக்காக முன்னேற்றம் இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ இருக்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் என்ன கிடைச்சாலும் நான் திருப்தி இல்லை அப்படின்னா அதை அவங்கள திருப்திப்படுத்த முடியாது. இப்போ பேட் ஹேபிட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, ட்ரிங்க்ஸு, சிகரெட்டு, எக்ஸட்ரா. அவங்கள கூட அவ்வளோதான் பாதிச்சிடாது. அப்படி ஃப்ரீ ஹேபிட்டாக இருந்தாலும் கூட நம்ம டென்ஷன், அதாவது ஒரீஸில் ஆரம்பித்து ஸ்ட்ரெஸ்ஸில் போய் டென்ஷன் போய் நம்ம சஃபர் பண்ணோம்னா நம்ம ஈரல் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஆக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வளரணும்னா பேராசை வேண்டாம். போதுங்கிற மனசே கோடீஸ்வரத்தன்மை தான். நிறைய சம்பாதிச்சவங்களாம் யாரும் நிம்மதியை தேடி நடக்கிறாங்க, திருப்தி இல்லை. என்ன பண்ணாலும் நீங்கள் ப்ரேயர் பண்ணாலும் தியானம் பண்ணாலும் நமக்கு விதிக்கப்பட்டதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். கடவுள் கூட இங்கே பிறந்தால் மரணம் உண்டு. இயேசுவாக இருந்தாலும் அல்லாவாக இருந்தாலும் விவேகானந்தராக இருந்தாலும். ஆக நம்ம மேக்சிமம் டென்ஷன் இல்லாமல் இருக்கோம்னா கிடைச்சதை வச்சு திருப்தி அடையணும். கேல்குலேட்டிவாக வாழணும். வர்ற வருமானத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சேமிப்புக்கு வச்சுட்டு நீங்கள் செலவழித்தா தப்பு இல்லை. நம்ம இந்தியன்ஸ் என்ன பண்ணுறோம், மிஞ்சிச்சுன்னா சேமித்து வைப்போங்கிற டெண்டன்சியில் போகிறோம். அது கூடாது. மிஞ்சிச்சுன்னா சேமித்து வைக்கிற டெண்டன்சினா வாய்ப்பே இல்லை. எடுத்து வச்சுட்டு சரி, சம்பளம் பத்தலை, 8000 ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு மாலில் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கும் குடும்பத்தை நடத்துகிறாங்க, அப்பா அம்மா காப்பாற்றுறாங்க, ஒரு 10 பேர் சாப்பிட்றாங்க அவங்க வீட்டில், சரியா? ஆனால் 6000 சம்பளம் வாங்குறவனும் கஷ்டப்படுறவங்கிறான், 60,000 வாங்குறவனுக்கும் திருப்தி இல்லை, 6 லட்சம் மாதம் வாங்குறவனும் திருப்தி இல்லை. பெரிய நடிகர்கள் கோடிக்கணக்கில் வாங்குகிறாங்க, அவங்க லைஃப்பில் திருப்தி இல்லை, மன அமைதி எங்கேங்கிறாங்க. ஒரு சூப்பர் ஸ்டாரே மன அமைதியை தேடி இமயமலைக்கு போகிறார். பணம் இருக்குது, செலவழிக்க வாய்ப்பு இல்லை, விதி இல்லை. ஆக ஒரீஸ் விட வேண்டாம், கால்குலேட்டிவ் லைஃப் ஆடணும், நம்ம கடமை செய்யணும். பொறுப்பில்லாத தந்தையாக இருக்கிற காட்டிலும் கொடுமையே கிடையாது, பொறுப்பில்லாத தாயாக இருக்கிற காட்டிலும் கொடுமையே கிடையாது. இந்த பாவம் நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் போய் சஃபர் பண்ண வேண்டியது. அதனால் பொறுப்போடு நடந்து சொசைட்டிக்கும் நல்ல சொசைட்டியை உருவாக்குறதுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எஜுகேஷன் மட்டும் பத்தாது, சமூக வாழ்க்கையும் கற்றுக் கொடுக்கணும், சமுதாயத்தையும் தெரிய வைக்கணும். சமுதாயத்துக்கு தெரிஞ்சு சமுதாயத்துக்காக உழைச்சவங்கள தானே தலைவருங்கிறோம். மற்ற யாரையும் பெரிய படித்தவங்க, பெரிய லெவலில் போனாங்க, பெரிய கோடீஸ்வரங்களை எல்லாம் சொல்லி சமுதாயத்தை பார்த்து நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும். நம்மளுடைய சமுதாயம்னா நம்மளுடைய வருங்கால சந்ததிகள்னு நினச்சாவது பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் அப்படி நினச்சிட்டா இந்த சமுதாயம் நல்லாயிருக்கும். டென்ஷன் வேண்டாம், ஒரீஸ் வேண்டாம்.